கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்க இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். இந்த நாளிலும் பரிசுத்த தகப்பன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நாம் எல்லாவற்றிலும் உற்சாகமானதை பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நம் எல்லா தேவ சமூகத்துல எதையெல்லாம் நம்ம உற்சாகமாய் செய்கிறோம். நம்ம ஜெபம் பண்ண போனோம்னா ஆமா நம்ம ஜெபம் பண்ண போகணும்னு சொல்லி உற்சாகமாய் போய் உட்காரணும். பாடணுமா, ஆமா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் துதிச்சு பாடணும்னு சொல்லி உற்சாகமாய் பாடணும். ஆண்டவருடைய சபைக்கு ஆலயத்துக்கு போகணுமா, ஆமா இன்னைக்கு எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார், இந்த ஆராதனை நான் விடக்கூடாது, எனக்காக காத்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி உற்சாகமா படணும். ஆலயத்துக்கு போகணும், கட்டாயமா போய் அந்த 2 மணி நேரம் கலந்துக்கணும். கட்டாயமா அந்த வர்ஷிப் பாட்டுல போய் கலந்துக்கணும். அந்த 2 மணி நேரத்துல முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தேவன் சொல்லுகிறார், நமக்காக காத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உற்சாகத்தை எதிர்பார்க்கிறார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் எதை விதைக்கிறோமோ, எதை நாம் செய்யறோமோ, அதை உற்சாகத்தோடு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பிரியம் வைக்கிறாருங்களா. நம்ம காணிக்கையானால் சரி, கர்த்தருக்காக நாம் எதை விதைக்கிறோமோ அதை எல்லாம் என்ன செய்யறாருங்களா, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியம் வைக்கிறார். அது விசனமாய் கொடுக்கக்கூடாது. இது நம்ம கொடுக்கணுங்கிற கட்டாயம் அல்ல, இதை செய்யணுங்கிற கட்டாயம் அல்ல. தேவன் சொல்றார், இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, ஆபேல் காயின் இருந்தாங்க. ஆனா 2 பேருக்கும் தாய் தகப்பன் சொல்லி வளர்த்தினது தேவனுக்கு உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்று. ஆனா ஆபேல் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கொழுத்த ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து என்ன செய்ய பலி செலுத்தினார். அது பரலோகத்திலிருந்து தேவன் அக்கினினால பட்சித்து அதை அங்கீகரித்தார். ஆனா காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, ஏன்னா அவன் உற்சாகமாய் கொடுக்கல. அதனால தேவன் பார்க்கிற காரியம் மனிதன் பார்க்கிற விதம் அல்ல. நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னா கர்த்தருக்காக நம் எல்லாவற்றிலும் திறந்த மனதோடு தேவ சமூகத்துல உற்சாகமாய் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ உற்சாக மனதோடு இருக்கும் பொழுது நான் உன்மேல் பிரியம் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால இந்த நாளிலும் கூட பரிசுத்த தகப்பன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது உற்சாகத்தை எதிர்பார்க்கிறாரு. நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவர் சமூகத்துல கொடுக்கிற எல்லா காரியத்திலையும் உற்சாகத்தை எதிர்பார்க்கிறார். அதனால நீங்க ஆண்டவரோடு பேச ஆயத்தமாயிருங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி.